சேர்ந்தவர்களாய் மாறுகிறோமோ நம்முடைய குறைவுகளை தேவனால் மாத்திரமே நிறைவாய் மாற்ற முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த பக்கம் சத்தமே வரலையே, நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனால் மாத்திரமே என்னுடைய குறைவுகளை நிறைவாய் மாற்ற முடியும். கவனிங்க, இந்த குறைவு என்பது எல்லா நிலையிலும் எல்லா விதத்திலும் நம்மிடத்திலே வருகிறது. என்ன குறைவு? முதலாவது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தின் குறைவு, இரண்டாவது தேவனுக்குரிய ஆவிக்குரிய பலத்தின் குறைவு. எல்லா நிலையிலும் உள்ள குறைவுகளையும் தேவனால் சரி செய்ய முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்படியாய் கர்த்தருடைய உண்மையாகவே தாவீது சொல்லும்போது இப்படியாய் சொல்கிறார். எடுத்து ஒரு வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 5-6 வசனங்கள். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சுதந்திரம் என்று சொல்லும் போது இந்த பூமியிலே கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்திற்கும் மேலான காரியம்தான் சுதந்திரம். கவனிங்க, அப்போ தாவீது இப்படியாய் சொல்கிறார், கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். அப்ப கர்த்தர் தான் என்னுடைய சுதந்திரமாக இருக்கிறாரு, கர்த்தர் தான் என்னுடைய ஆசீர்வாதமாக இருக்கிறார். அப்ப கவனிங்க, இந்த பூமிக்குரிய குறைவுகளை, ஆசீர்வாதத்தின் குறைவுகளை தேவனால் முற்றிலுமாய் நீக்க முடியும். அந்த குறைவுகளை சுதந்திரமாய் கர்த்தர் மாற்ற முடியும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அப்ப அதனால தான் சொல்லப்படுகிறது, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க, கடைசி வார்த்தையை. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. சொல்லுவோமே, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சிறப்பான சுதந்திரம். நல்ல சத்தமா சொல்லுங்களேன். சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அல்லேலூயா. இந்த சுதந்திரம் என்று சொல்லும்போது கர்த்தர் ஒரு மனிதனை குறித்து அநேக இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தர் ஒவ்வொரு பகுதியிலும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அடுத்ததாய் வருகிற யோசுவா, மோசே, அடுத்ததாய் வருகிற இந்த ஜோசப், எல்லார்கிட்டையும் லைனா சொல்லிக்கிட்டே தான் வராரு. யோசேப்பு ஒவ்வொருவரிடத்திலும் சொல்லிக்கிட்டே தான் வராரு. ஆனா நல்லா கவனிங்க, அந்த சுதந்திரம் முக்கியமா ஒருவரிடத்துல அந்த சுதந்திரத்தை கர்த்தர் வலியுறுத்தி சொல்லுகிறார். அதிகமாய் இந்த மனிதனுடைய சுதந்திரத்தால் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். யார் அந்த மனிதன் என்று நாம் பார்க்கும்போது வேத புஸ்தகத்திலே யாக்கோபு என்கிற மனிதனை நாம் பார்க்கிறோம். அந்த யாக்கோபுடைய சுதந்திரம் தான் தேவனுக்குள்ளாய் பெரிதாய் வளர்ந்தோங்குகிறது. கர்த்தரே சொல்கிறார், யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார் யாக்கோபுடைய சுதந்திரம். அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யாக்கோபுடைய சுதந்திரம் எப்படிப்பட்டது? அது என்ன? ஏன் அந்த யாக்கோபை குறித்து ஏன் கர்த்தர் இது சொல்லணும்? அந்த யாக்கோபுடைய வாழ்க்கை எப்படியா இருந்தது? வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 28:10 வாசிங்க. யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரோனுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தாங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ, ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, இந்த யாக்கோபு தன்னுடைய அண்ணனுக்கு பயந்து, சகோதரனுக்கு பயந்து அவன் வேறு தேசத்திற்கு ஓடுறான். அந்த ஆரானுக்கு போகிற வழியில இருக்கிறான். ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி அவன் போகிற வழியிலே
இருட்டான உடனே, இரவு வேளை வந்த உடனே ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அப்போ கவனிங்க, ஒரு சொப்பனத்தை காண்கிறான். ஒரு ஏணி வைக்கப்பட்டு இருக்கிறது, அது பரலோகத்திற்கும் பூமிக்கும் இருக்கிறது. அந்த பூமியிலே தேவ தூதர்கள் இறங்குகிறார்கள், ஏறுகிறார்கள். இப்படியாய் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அப்ப கர்த்தர் அவனோடு பேசுகிற காரியம், கர்த்தர் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அல்லேலூயா. என்னங்க இது? உனக்கும் உன் சந்ததிக்கும். படுத்திருக்கிற பூமி யாருதுன்னே தெரியாது. ஏதோ ஒரு வெட்ட வெளியில படுத்துட்டு இருக்கிறார் யாக்கோபு. நீ படுத்திருக்கிற இடத்த உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன்னு சொல்றாரு. அது யாரோட இடம், எந்த இடம், யாருக்கு சொந்தம்? அது இப்போ புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கவனிங்க, இந்த பூமியில சுதந்திரம் என்பது கர்த்தர் நமக்கு எல்லாவற்றிலும் மேன்மையாய் தருவது. அல்லேலூயா. இப்ப கர்த்தர் பாருங்க சொல்றாரு, அவன் எங்கேயோ இருட்டாயிடுச்சுன்னு படுத்துட்டு இருக்கிறான். என்ன நடக்குதுன்னு தெரியல, சுத்தி முத்தின்னு பார்த்துட்டு இருக்கான். ஒரே இருட்டாதான் இருந்திருக்கும். ஆனா அந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அல்லேலூயா. அப்ப காலையில் எழுந்து அவன் பாட்டு அவன் போறான், வேலையை பார்க்கிறான். அவனுடைய மாமன் வீட்டில் போய் கிட்டத்தட்ட 14 வருடங்கள் வேலை செய்து அநேக நாட்களுக்கு பின்பு மறுபடியுமாய் திரும்பி வருகிறான். கவனிங்க, இப்ப இந்த காரியம் இந்த யாக்கோபுடைய சுதந்திரம் என்று ஏன் சொல்லப்படுகிறது என்றால், கவனிங்க, இவன் போகும்போது அவன் கையில் என்ன இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே கிடையாது. குறை உள்ளவனாய், முற்றிலும் குறை உள்ளவனாய், எந்த விதத்திலும் அவன் எந்த காரியத்திலும் நிறைவு கிடையாது. கையில பணம் இல்லை, எதுவுமே இல்லை. வெறும் குறை உள்ளவனாய் தான் அந்த வெட்ட வெளியிலே அவன் படுத்திருக்கிறான். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தர் நமக்கு தருகிற சுதந்திரம் அது எப்படிப்பட்டது என்றால், வாசிங்க, அதிலே அவன் சொல்றான். 32வது அதிகாரம் 9-10 வசனங்கள். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனீங்க. அவன் அந்த பழைய காரியங்களை நினைத்து பார்க்கிறான். கையில ஒரே ஒரு வெறும் கையும் ஒரு கோலை மட்டும் கையில எடுத்துட்டு கிளம்பி இருக்கான் அவன் வீட்டில இருந்து. அப்ப அந்த வெட்ட வெளியில இருந்து அவன் என்ன கையில வச்சிருந்தான்? ஏதோ ஒரு கோல் மாத்திரம் கையில வச்சிருக்கான். காட்டுல எடுத்துருப்பான் போல இருக்கு. ஒன்றும் கிடையாது. வெறும் கையோட இருக்கிறான். கையில ஒண்ணுமே கிடையாது. கோலும் வெறும் கை தான் இருக்கு. கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். எங்க? தன்னுடைய மாமன் வீட்டுக்கு கோலும் வெறும் கையோட இந்த யோர்தானை நான் கடந்து போனேன். இப்போ அநேக வருடங்களுக்கு பின்பாய் இந்த யோர்தானை நான் மறுபடியும் இந்த இடத்துல திரும்பி நான் கடந்து வருகிறேன். எப்படி கடந்து வருகிறேன்? வாசிங்க. இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். அல்லேலூயா. எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? வெறும் கையாய் இருக்கிற உங்களை பரிவாரங்களோடு கர்த்தர் நடத்துவார். சத்தமா ராமேனே வரமாட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், கர்த்தர் எல்லாம் பேசி இருக்கிறார், ஆனா கை வெறும் கையா தான் இருக்கு, ஒன்றும் பெரிய ஆசீர்வாதம் ஒன்றும் வரலையே. கர்த்தர் எல்லாம் நன்மையான காரியங்களை பேசி இருக்கிறார், நல்ல வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார், ஆனா கை வெறும் கையா இருக்கு, ஒன்றும் பெருசா நிறையலையே. ஒன்றும் பயப்படாதீங்க. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் அது ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற சுதந்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த சுதந்திரம் கவனிங்க. ஏன்னா அவனுடைய மாமன் வீட்டில் இந்த யாக்கோபு பல விஷயத்துல போராடிட்டான். எதுக்கு? அந்த ஆடு குட்டி போட்டான், அதையும் அவங்க மாமா எடுத்துக்கிறார். எல்லா விதத்திலையும் அவன் ஆசீர்வாதத்தில் குறை உள்ளவனாதான் இருந்தான். அவனுடைய உறவினர்கள் வீட்டில் ஒன்றும் கிடைக்கல. தன்னுடைய சகோதரனிடத்துல அவன் ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்கல. அவனுடைய மாமன் வீட்டில் ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்கல. ஆனா கடைசியில கர்த்தருடைய சார்பில் விழுந்ததுனால தான் வெறும் கையாயிருந்த குறை உள்ளவனாயிருந்த யாக்கோபை கர்த்தர் 2 பரிவாரங்கள் உள்ளவராய் மாற்றினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நீங்கள் தேவனை
சார்ந்திருக்கிறவர்களாய், கர்த்தர் என் சுதந்திரமாய், இங்க தாவீது சொன்னது போல கர்த்தர் என் சுதந்திரமாய் இருக்கிறார் என்று நீங்கள் நம்பி கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருப்பீர்களானால், நிச்சயமாகவே சொல்லுகிறேன், வெறும் கையாய் இருக்கிற உங்களை, குறைவுள்ளவர்களாகிய உங்களை கர்த்தர் 2 பரிவாரங்கள் உள்ளவர், நிறைவுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் தெரியுமா? யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவனாகவும் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுவோம் எல்லாரும், யாக்கோபின் தேவன் என்னுடைய தேவன். சத்தமா சொல்லுங்க, யாக்கோபின் தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. அன்றைக்கு அந்த வெட்ட வெளியில வனாந்தரத்துல யாக்கோபுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார்னா, எனக்கும் கர்த்தர் உதவி செய்வார்ங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நான் வெறும் கையோட குறை உள்ளவனா இருக்கலாம், இல்ல இந்த பூமியிலே இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நிறைவுள்ளவனாய் கர்த்தர் என்னை ஒரு நாள் மாற்றுவார். அல்லேலூயா. அப்ப அதுதான் சுதந்திரம். கவனிங்க தேவ பிள்ளைகளே, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினால், அப்ப குறை உள்ளவர்களாய் இருக்கிற நாம் இந்த பூமியிலே ஏன் நான் குறை உள்ளவனாய் இருக்கணும்? கர்த்தருக்கு அது பிரியம் இல்லை. ஏன்னா கர்த்தருக்கு என்ன பிரியம் தெரியுங்களா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. இந்த பூமிக்குரிய இந்த நம்முடைய உறவினர்களும் சரி, நம்முடைய நண்பர்கள், நம்மளை எதிர்க்கிறவர்கள், நம்ம உண்மையாகவே நாம் குறை உள்ளவர்களாய், சபிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் சரிங்க, அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுங்களா? அது ஆசீர்வாதத்தின் நிறைவல்ல, கர்த்தருடைய சுதந்திரம். அல்லேலூயா. அப்ப தைரியமா நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என்னுடைய சுதந்திரமாய் இருக்கிறார். சொல்லுவோமே எல்லாரும், சொல்லுவோமே, கர்த்தர் என்னுடைய சுதந்திரம். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என்னுடைய சுதந்திரம். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்னுடைய சுதந்திரமாய் இருக்கும்போது இந்த பூமிக்குரிய குறைவுகளை, ஆசீர்வாதத்தின் குறைவுகளை, அது எந்த குறைவுகளாய் இருந்தாலும், இந்த பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தின் குறைவுகளை கர்த்தர் உண்மையாகவே முழுமையாய் எல்லா குறைவுகளையும் நிவர்த்தி செய்வார். அல்லேலூயா. கவனிங்க, உண்மையாகவே கர்த்தர் நம்முடைய சுதந்திரமாய் இருக்கும்போது, உண்மையாகவே இந்த சுதந்திரம் அது எப்படியாய் மாறுகிறது என்றால், வாசிங்க. இப்ப யாக்கோபின் சுதந்திரம் அது எப்படிப்பட்டதுன்னு சொல்லலையே, வாசிப்போம். அந்த வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம், அந்த ஒரு வசனம் மாத்திரம் வாசிப்போம். 14. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். அல்லேலூயா. தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கவனிங்க தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை குறை உள்ளவர்களாய், பலவீனம் உள்ளவர்களாய், ஏதோ ஒரு நிலையில குறை உள்ளவர்களாய் இருக்கிறீங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் என்னுடைய சுதந்திரமாய் இருக்கும்போது எல்லா விதமான குறைவுகளையும் அவரால் மாற்ற முடியும். அவரால் நிறைவுள்ளதாய் மாற்ற முடியும். எல்லா குறைவுகளையும். வெறுங்கையா போன யாக்கோபை கர்த்தர் 2 பரிவாரங்கள் உள்ளவர்களாய் அவனை மாற்றினாரே, கர்த்தர் என்னையும், நான் குறைவுள்ளவனாகி என்னை கர்த்தர் நிறைவுள்ளவனாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது மனுஷன் சொல்லல, கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுது, இது மனிதன் சொல்லவில்லை, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அல்லேலூயா. இது மனித வார்த்தை அல்ல, வானத்தை பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்ப நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாத குறைவை கர்த்தர் மாற்றும் போது அது எப்படியாய் மாறும்? எடுத்து ஒரு வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் வாசிப்போம். 41, 17, 18. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து, இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து
வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி. போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வளரும் போது அப்ப நல்லா கவனிங்க, இந்த பூமிக்குரிய எல்லா குறைவுகள், வறட்சி, ஒரு விதமான காய்ந்து போன நிலை, எல்லா விதமான பொருளாதார குறைவு, நிச்சயமாகவே சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, நீங்க எதை தேடி ஓடுனீங்களோ அதுவல்ல, பரலோகத்தின் தேவனிடத்தில் வருகிற சுதந்திரத்தால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். நீங்க தேடி ஓடி அதனால் தேடி ஒரு விதமான வறட்சியும் காய்ந்த நிலைதான். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் தேடி ஓடும் போது ஒன்றுமே கிடையாது. அதனால வறட்சியும் ஒரு விதமான குறைவும் தான் நமக்கு காணப்பட்டது. ஆனா நல்லா கவனிங்க, கர்த்தர் பரலோகத்திலிருந்து அந்த சுதந்திரத்தை உங்களுக்கு வாய்க்க செய்வார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு திறக்கணும்னு நினைச்சிட்டார்னா குறைவுள்ள உங்களை ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளாய் கர்த்தர் உங்களை மாற்ற வல்லவர். எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஊற்றுகளை திறந்து. ஆமென் சொல்லுவோமே. ஆசீர்வாதம் எப்படி வரும்? சத்தமா சொல்லுங்க. ஆசீர்வாதம் எப்படி வரும்? ஊற்றுகளை கர்த்தர் திறந்தார்னா அதை ஒருவனாலும் மூட முடியாது, ஒருவனாலும் அடைக்க முடியாது. நிச்சயமாக தேவ பிள்ளைகளே, அப்ப கர்த்தருடைய சுதந்திரம். அதனாலதான் தாவீது 2வது வசனம் சொல்றான், நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார்னா ஏதோ சாதாரணமான காரியமோ சாதாரணமான ஆசீர்வாதம் அல்ல, அதை விட மேலான சுதந்திரத்தினால், யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் கர்த்தர் என்னை நிரப்ப வல்லவர். அல்லேலூயா. ஏன்னா அந்த காரியங்கள் எப்படியாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஒரே ஒரு வாசிப்போம். 35, அதே ஏசாயா 35வது அதிகாரம் 7வது வசனம். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும். வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாய் மாறும். அல்லேலூயா. வெட்டாந்தரை, கவனிங்க தேவ பிள்ளைகளே, வெட்டாந்தரை எப்படிங்க தண்ணீர் தடாகமா மாறும்? அதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா கர்த்தர் நினைத்தார்னு வைங்க, இதுதான் கர்த்தருடைய சுதந்திரம். இன்றைக்கு வெட்டாந்தரையை போல காய்ந்து போன நிலையில குறை உள்ளவர்களாய் இருக்கிற உங்களை தண்ணீர் தடாகமாய் மாத்திரமல்ல, நிரம்பி வழியும் பாத்திரங்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற வல்லவர். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வறண்ட நிலம் நீரூற்றுகளும் வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். அப்படின்னா கவனிங்க, வலு சர்ப்பங்கள் எங்க தாபரித்து கிடக்கும் அப்படின்னா, ஒரு விதமான அடைப்பும் சேருமாய் இருக்கிற ஒரு விதமான கலங்கின நீரில் தான் அந்த வலு சர்ப்பங்கள் பயங்கரமாய் தாபரித்து கிடக்கும். ஆனா நல்லா கவனிங்க, இந்த அடுத்த காரியம் சொல்லப்படுது பாருங்க, புல்லும் கொறுக்கையும் நாணலும் அது எங்க உண்டாகுனா தெளிந்த நீரோடையில தான் இதெல்லாம் வளரும். ஆமென் சொல்ல மாட்டோமே. அப்ப நல்லா கவனிங்க, ஒரு விதமான அடைப்பை பிசாசு உண்டாக்கி வைத்திருக்கிற எல்லா வலு சர்ப்பங்களின் தடைகளையும் கர்த்தர் உடைக்க போகிறார். எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? எல்லா வலு சர்ப்பங்கள் தாவரித்து கிடந்த இடங்களை கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரமாய் கர்த்தர் தர போகிறார். விசுவாசிக்கிற மாதிரியே தெரியல, சத்தமே வரமாட்டது. அல்லேலூயா. வலு சர்ப்பங்கள் தாவரித்து கிடந்த இடங்களிலே அதே இடத்துல புல்லும் கொறுக்கையும் நாணலும் தெளிந்த நீரோடை போன்ற காரியங்களாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்ற போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப கர்த்தர் இந்த சுதந்திரம் என்று சொல்லும் போது ஏன் இந்த சுதந்திரத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகிறார்? கவனிங்க, கவனிங்க, தயவு செய்து கவனிங்க. கர்த்தர் இந்த சுதந்திரத்தை நமக்கு தர வேண்டிய அவசியம் என்ன? எத்தனை பேர் சொல்றீங்க தைரியமா? எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்றீங்க கர்த்தர் எங்களை நேசிக்கிறார்? அல்லேலூயா. என்ன 4 பேர் தான் சொல்றீங்க? ஒன்னும் சத்தமே வரமாட்டதே. மறுபடியும் 10 பேர் தான் சொல்றீங்க கர்த்தர் எங்களை என்ன நேசிக்கிறார் அப்படின்னு. எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. இப்ப கவனிங்க, இப்போ ஒரு காரியம் சொன்னாங்கல்ல, கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் என்றால்
உண்மையாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க மாத்திரமல்ல, நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கும் போது, நாம் தேவனை விட்டு தவறும் போது சில கடிந்து கொள்ளுதலையும் நம்மேல் கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா விசுவாசிக்கிறீங்க? கடிந்து கொள்ளுதலை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென் சொல்வோமே. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஏன் அந்த வார்த்தையை உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னா, கடிந்து கொள்ளுதல் என்பது கர்த்தர் நம்மை அழிப்பதற்காக உண்டாக்கினதல்ல. கவனிங்க தயவு செய்து. நம்மை கீழே தள்ளுவதற்காக அல்ல, நம்மை விழத் தள்ளுவதற்காக அல்ல, உன்னை அழிந்து போவதற்காக கர்த்தர் கடிந்து கொள்ளவில்லை. உங்களை நேசிப்பதனால தான் கடிந்து கொள்ளுதல் நம்மிடத்தில் வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நல்லா கவனிங்க. கர்த்தர் நம் குறைவுகளை நிறைவுள்ளவதாய் மாற்றுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் என்னுடைய குறைவை நிறைவுள்ளதா எப்படிங்க மாற்ற முடியும்? அப்ப கவனிங்க, ஏதோ ஒரு விதத்தில் நான் குறைவுள்ளவனாய் இருக்கிறேன். பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் கர்த்தர் அதை சரி செய்துட்டாரு, அதை நிறைவுள்ளவனாய் மாற்றிட்டாரு. அப்ப ஆவிக்குரிய விஷயத்துல ஏதோ ஒரு இடத்துல நான் குறைவுள்ளவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆவிக்குரிய விஷயத்துல நான் ஏதோ ஒரு நிலையில நான் குறைவுள்ளவனாய் இருக்கிறேன். அப்ப நல்லா கவனிங்க, அந்த குறைவை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்றால், கவனிங்க, கடிந்து கொள்ளுதலை கொண்டுதான் கர்த்தர் நம்மோடு பேசுவார், நம்மை நிலைப்படுத்துவார், தேவனுடைய பிள்ளைகளாய் சரிப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப கடிந்து கொள்ளுதல் நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை கீழே தள்ளுவதற்காக அல்ல, என்னை இன்னும் மேலே மேலே உயர்த்துறதுக்கு தான் அந்த கடிந்து கொள்ளுதல். சத்தமா ஒரு ஆமேனே வரமாட்டதே. அல்லேலூயா. கவனிங்க, நம்மை நேசிப்பதனால தான் இந்த கடிந்து கொள்ளுதல் எண்ணத்தில் வருகிறது. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, ஏன் இப்படி சொல்றாருன்னா, நாம் ஆவிக்குரிய குறைவில் இருப்பது தேவனுடைய சித்தம் இல்லை. ஆமென் சொல்லுவோமே. நாம் ஆவிக்குரிய குறைவில் இருப்பது தேவனுக்கு சித்தமானது அல்ல. அப்ப கவனிங்க, நம்முடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவுள்ளவராய் மாற்றுகிறார் என்றால், நான் ஆவிக்குரிய குறைவோடு குறைவிலே இருந்து குறைவிலே வாழ்ந்து குறைவிலே நான் மரித்து போவது இல்லை பரலோக ராஜ்யத்திற்கு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. அல்லேலூயா. அப்ப சொல்லுங்க, எல்லாரும் எப்படி மாறணும்? நான் ஆவிக்குரிய குறைவா இருக்கணுமா, குறைவுள்ளவர்களா இருக்கணுமா, நிறைவுள்ளவர்களா இருக்கணுமா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. கடிந்து கொள்ளுதல் நம்மிடத்தில் ஏன் வருகிறது என்றால், இப்போ நம்முடைய பிள்ளைகள் வீட்டில் குடும்பத்தில் ஒரு தவறு செய்கிறாங்கன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. ஒரு சிறு தவறுகள் செய்கிறாங்க, என்ன பண்ணுவீங்க? நல்லா செய்யுங்கப்பா, நல்லா செய்யுங்க. வீட்டில் ஒரு 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 பேச்சுக்கு சொல்கிறேன், வீட்டில் நீங்கள் நல்ல ரொம்ப அழகான ஒரு விலையுயர்ந்த ஒரு பொருள் வாங்கி வந்து வீட்டில் வச்சுருக்கிறீங்க. உங்கள் குழந்தை எடுத்து கையில் பார்க்குறேன்னு டொப்புன்னு கீழே போட்டு உடைச்சிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? நன்றாய் உடைத்து விளையாடுங்கள், நாளைக்கும் வாங்கி வைக்கிறேன், நன்றாக உடையுங்கள் அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்லு. என்ன நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. மண்டையிலே ஒன்று விழும். சும்மா நேற்று தான் வாங்கிட்டு வந்து வச்சோம், இவ்வளோ காஸ்ட்லி பொருள் உடச்சிட்டியா? ஐயோ ஐயோ ஐயோ, மண்டை தலையெல்லாம் வலிக்குது. வலிக்கிட்டு, நல்லா வலிக்கிட்டு, இவ்வளோ விலையோர்ந்த பொருளை உடச்சிட்டேன். இவ்வளோ பார்த்துக்கு, இவ்வளோ இவ்வளோ ஒழுங்காக வாங்கணும், இதை போய் உடச்சிட்டியே. அப்போ நம்முடைய பிள்ளை தவறு செய்தால் நம்ம என்ன செய்கிறோம் சார்? அந்த அடிக்கிறது அந்த குழந்தைய சாகடிக்கிறதுக்கா? சொல்லுங்க. எதுக்காக அந்த கடிந்து கொள்ளுதல்? அடுத்த முறை இன்னொரு கிளாஸை உடைக்கக்கூடாது, அடுத்த முறை என்ன பண்ணக்கூடாது, வேற எதையும் பொருளை உடைச்சிடக்கூடாதுன்னு தான். கிளாஸை உடைச்ச மாதிரி வேற எதையாவது விலையுறந்த பொருளை கீழே போட்டு குழந்தை உடைச்சிடக்கூடாது. அப்போ நல்லா கவனிங்க, அந்த கடிந்து கொள்ளுதலை நாம் பிள்ளைகளிடத்திலே வைப்பது அந்த பிள்ளையை அழிப்பதற்காக அல்ல, சாகடிப்பதற்காக அல்ல, முற்றிலுமாய் கீழே தள்ளுவதற்காக அல்ல. என்னுடைய பிள்ளை தவறான காரியங்களை இனி ஒருபோதும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. அது நல்வழியிலே நடக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த பிள்ளைகளை நாம் கடிந்து கொள்கிறோம். ஆமென் சொல்லுவோமே. வாசிப்போம். அதுதான் கர்த்தரோடு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். என்ன? நாம் ஆவிக்குரிய குறைவில் இருப்பது தேவனுக்கு சித்தம் இல்லாதது. அப்ப எப்படிங்க இருக்கணும்? வாசிங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம்
4. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவுது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நாம் ஆவிக்குரிய விஷயத்துல ஒன்றுல கூட குறை உள்ளவர்களாய் இருக்க கூடாதுன்னு விரும்புறார். ஆமெனே சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. அங்க அப்படித்தானே சொல்லப்படுது. எல்லாரும் அந்த முதல் வார்த்தையை மாத்திரம் வாசிங்க. நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, நாம் ஒன்றுல கூட ஆவிக்குரிய விஷயத்துல ஒரு விஷயத்துல கூட நான் குறை உள்ளவனாய் இருப்பது தேவனுடைய சித்தம் இல்லை. ஆமென் சொல்வோமே. அப்ப ஒன்றிலும் குறைவில்லாமல் இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? வாசிங்க 17வது வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அல்லேலூயா. அப்ப பரிபூரணமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய நன்மைகளை, ஆவிக்குரிய பலனை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. இப்ப நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஏதோ இடத்திலிருந்து இல்ல, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நம்மிடத்திலே அது இறங்கி வருகிறது. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்க தேவ பிள்ளைகளே, நாம் ஆவிக்குரிய குறைவில் இருப்பது தேவனுடைய சித்தம் இல்லை. கவனிக்க தேவ பிள்ளைகளே. அப்போ கடிந்து கொள்ளுதலை நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க. ஐயா சொல்றாரு பாருங்க, கடிந்து கொள்ளுதலை என்ன செய்யணும் சொல்லுங்க. எல்லாரும் தயவு செய்து சொல்லுங்களேன். கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம வீட்டில் நான் சிறு வயதெல்லாம் இருக்கும்போது தினந்தோறும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தினந்தோறும் குடும்ப ஜபம் நடக்கும். குடும்ப ஜபம்னா இது 3 பேர் 4 பேர்லாம் இல்லை. குடும்ப ஜபத்துக்கு ஒரு 15-20 பேர் வருவாங்க. அந்த ஏரியாவில் இந்த அண்ணா உட்காந்துருக்காரு, நீலாமலாம் இருக்காங்க. குடும்ப ஜபத்துக்கு 15லேருந்து அப்போ சின்ன பையனில் ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கும். ஸ்கூல் போயிட்டு வந்து என்னன்னு தோணும்? ஹோம்ஒர்க்லாம் எழுதலாம், அப்புறம் இருக்கட்டும், அப்புறம் வேறு விளையாடுறது தான் தோணும். கொஞ்சம் விளையாடுகளோடு அப்படி இப்படி எனக்கு அந்த அடுத்த தெருவில் எங்கன்னா காணாமல் போயிட்டுன்னு வைங்க, என்ன கூப்பிட்றதுக்கு ஆள் வரும். ஜேம்ஸ் உன்னை அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்னாலே அன்றைக்கி இடி மாதிரி அடி உழப்போகுதுன்னு அர்த்தம். உன்னை தேடுறாங்க அப்படின்னாலே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அன்றைக்கி மணி என்னாவது, இவ்வளோ நேரம் ஏன் அந்த பாயை போடலை? 6:30லேருந்து 6:45 நம்ம குப்பண்ணா அவருடைய தகப்பனார் அண்ணாமலையா அவர் 6:30 வந்துடுவார். 6:00 வந்துடுவார். அந்த நீலா அந்த மேரி அவங்களோட தாயார் இருந்தாங்க. அவங்களாம் 6 மணிக்கு வந்து உட்காந்துருவாங்க. இப்படியே லைனாக ஒவ்வொருத்தர் வருவாங்க. அண்ணனுடைய அவர் அந்த கூட்டு வந்துடுறாங்க. அவர் கண்ணாயிரம் அவர்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துடுவார். லைனாக உட்காந்துருப்பாங்க. திண்ணையில் 2 பக்கமும் திண்ணையில் உட்காந்துருப்பாங்க. 2 பக்கம் பெரிய இந்த வாசல் இருக்கும், பெருசாக உட்காந்துருப்பாங்க. 6:45 அந்த பாயெல்லாம் ரெடி பண்ணி, என்னோட வேலை தான் அது, பாயெல்லாம் ரெடி பண்ணி அந்த பைபிளெலாம் எடுத்து வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். ஒரு வேலை செய்யலைன்னு வைங்க, அடி விழம்பாருங்க. அடி பயங்கரமான அடி விழும். 2 பேர் தான் சாட்சி, என்னை தடுக்கிறவங்க அவங்க தான். அடி தப்பு அடி பயங்கரமாக விழும். ஒருவேளை அந்த கடிந்து கொள்ளுதல் அன்றைக்கு இல்லைன்னு வைங்க, என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 2 நாள் 1 வாரம் ஜபம் பண்ணியிருப்போம். அட விடுப்பா, அப்புறம் வேலையை பார்ப்போம்னு அவங்கள விட்டுருப்போம். அந்த ஜபமும் நின்று இருக்கும், எங்கேயோ போயிருப்போம், எங்களுடைய வாழ்க்கையும் மாறி இருக்கும். அன்ற கடிந்து கொள்ளுதல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு கர்த்தருடைய தேவனுடைய ஊழியை நான் உங்களுக்காக பிரசங்கித்து கொண்டு இருக்கிறேன். எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? அப்ப நல்லா கவனிங்க. கடிந்து கொள்ளுதலை என்னிடத்தில் வருகிறது என்றால் என்னை கீழே தள்ளுவதற்காக அல்ல, என்னை இன்னும் உயரமான ஸ்தலங்களிலே அந்த கடிந்து கொள்ளுதல் கொண்டு போகும். அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் அப்ப அந்த கடிந்து கொள்ளுதலை, காரணம் என்ன?
நான் ஏதோ ஒரு இடத்துல குறைவுள்ளவனாய் இருக்கிறேன், ஆவிக்குரிய விஷயத்தில் ஏதோ ஒரு நிலையிலே நான் குறைவுள்ளவனாய் இருக்கிறேன், அந்த குறைவை கர்த்தர் மாற்ற நினைக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. வாசிப்போம் இன்னொரு வசனத்தை. 1 கொரிந்தியர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 3:1-2 வசனங்கள் வாசிப்போம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்ன அது ஆவிக்குரிய குறைவு? அந்த ஆவிக்குரிய குறைவுக்குரிய அர்த்தம் தான் இந்த வசனம். கவனிங்க. நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. கவனிங்க தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள்ளே ஆவிக்குரிய குறைவென்றால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் புதிதாய் ரட்சிக்கப்படுகிறோம், ஞானஸ்நானம் பெறப்படுகிறோம். இது ஆவிக்குரிய ஒரு குழந்தையின் நிலை. ஆனா 10 வருடமா நான் இன்னமும் ரட்சிக்கப்பட்ட நிலையிலே தான் இருக்கிறேன் அப்படின்னா அது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? நான் ரட்சிக்கப்பட்ட நிலையிலே தான் நான் இன்னும் இருக்கேன். நிச்சயமாகவே இது தேவனுக்கு பிரியமானதல்ல, தேவனுக்கு சித்தம் அல்ல. அப்ப நல்லா கவனிங்க. ஒவ்வொரு நாளும் உள்ளான மனிதன் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. ஒரு சின்ன குழந்தை இருக்குது, இந்த தம்பி இருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறாரு பாருங்க. ஆண்ட்ரூ பார்க்குறாரு. ஆண்ட்ரூ இப்போ பால் குடிக்கிறாரு. இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவர் பாலே குடிச்சிருந்தாரு, எப்படி தான் இருப்பார் அவர்? சொல்லுங்க. அதே ஹைட்டில் தான் இருப்பார் அவர். அதே ஹைட்டில் தான் இருப்பார். குழந்தை வளருமா? அப்போ என்ன கொடுக்கணும் அதுக்கு? அவர் இப்போ நைட்டில் அந்த ரஸ்க்லாம் சாப்பிட்றாரு, நைட் ரஸ்க்லாம் சாப்பிட்றாரு, பிரியாணிலாம் சாப்பிட்டாருன்னா சாப்பிட்டு வரான். பரவாயில்ல. அப்போ கவனிங்க. அப்போ அந்த வளர்ச்சிக்கு தேவையான காரியங்களை அந்த குழந்தைக்கு கொடுத்தாதான் அது என்ன ஆகும்? சொல்லுங்க, வளரும். இல்லைங்க 10 வருஷமா என் குழந்தை பால் மாத்திரமே குடிக்குதுங்க, என்ன குழந்தை வளருமா? 10 வருஷமா குழந்தையாவே இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? 10 வருஷமா அது குழந்தையாவே இருக்கு, வளரவே இல்லை. அப்ப நானும் அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. ஏனென்றால் நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். அப்ப என்ன இதற்கு அர்த்தம்? ஆவிக்குரிய குறைவிலே நாம் இருக்கிறது தான் இந்த காரியம். அப்ப நம்முடைய குறைவுகளை, நம்முடைய ஆவிக்குரிய குறைவுகளை பரிசுத்த ஆவியானவர் அவர் உண்மையாகவே எல்லா குறைவுகளையும் நிறைவாய் மாற்ற முடியும். எப்படிங்க மாற்ற முடியும்? அப்ப இதுதான் நம்ம ஆவிக்குரிய குறைவை கர்த்தர் மாற்றணும் தான் என்ன பண்றாரு? சில கடிந்து கொள்ளுதலை நம்மிடத்திலே தருகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது கூட கலாத்திய சபைக்கு சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? புத்தி இல்லாத கலாத்தியரே. ஏன் அப்படி சொல்லணும்? ஒரு சபையை நடத்துறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சபை தான் அது. கலாத்திய சபை அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சபை. அவருடைய சபையை நடத்துறாங்க. சபையை நடத்துறவங்களை பார்த்து என்னன்னு சொல்றாரு? புத்தி இருக்கா உனக்கு? புத்தியே இல்லடா கலாத்தியர், உனக்கு புத்தியே இல்லடா. அது கேட்பதற்கு மிகையா இருக்கலாம். ஆனா காரணம் பின்பாக அவர் விளக்கங்களை கொடுப்பாரு. இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க தவறி போயிருக்கிறீங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை சபையில நடக்குது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஊழியக்காரர் செய்யறாங்க. இதெல்லாம் உன் சபையில் இருக்கக்கூடாது. இதை குறித்து நான் கடிந்து கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப நிச்சயமாகவே தேவனுடைய கர்த்தர் நம்மை குறைவுள்ளவர்களாய் நினைக்கவே, குறைவுள்ளவர்களாய் இருக்கவே அவர் விரும்பவில்லை. குறைவிலிருந்து நாம் நிறைவுள்ளவர்களாய் மாற விரும்புகிறார். ஆமென் சொல்ல மாட்டோமே. எத்தனை பேர் நாங்கள் குழந்தையாகவே குறைவுள்ளவர்களாகவே இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை எத்தனை பேர் நாங்கள் வளரணும்னு நினைக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அப்ப ஏனென்றால் கர்த்தர் உண்மையாகவே கர்த்தர் நம்மை தண்டிக்கணும்னு நினைச்சிருந்தார்னா நம்ம பாவத்தில் இருக்கும்போதே ஒரு நொடியில நம்மை தண்டித்திருக்கலாம். அதனாலதான் உங்ககிட்ட அந்த கேள்வியை கேட்டேன். கர்த்தர் நம்மை நேசிக்கிறதுனால தான் நான் பெற வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நான் வாங்க வேண்டிய அடிகளை அவர் ஏற்றுக்கொண்டார்.
நான் பட வேண்டிய தண்டனைகளை, பாடுகளை இயேசுவின் சிலுவையில் எனக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். காரணம் என்ன தெரியுமா? அவர் என்னை தண்டிக்கணும்னு நினைச்சிருந்தா ஒரு செகண்ட் தான் என்னை தண்டித்து போயிருக்கலாம். என்னை நேசிப்பதனால தான் என்னுடைய எல்லா தண்டனைகளையும் எல்லா குற்றங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் சிலுவையில் தண்டனை அனுபவித்தார். அல்லேலூயா. அப்ப இவைகளை இவ்வளவு காரியங்களை இயேசு செய்தும் நான் இன்னும் ஆவிக்குரிய குறைவிலே நான் இருக்கிறேன் என்றால் அது தேவனுடைய சித்தம் அல்ல. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தர் என்னுடைய சுதந்திரமாய் இருக்கிறார் என்றால் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்திற்கு மாத்திரம் அல்ல, என்னுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்கும் கர்த்தர் என்னுடைய சுதந்திரமாகவே இருக்கிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கடிந்து கொண்டிருக்கிறாரா? ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது கடிந்து கொண்டிருக்கிறாரா? இயேசு எப்படிப்பட்டவர்? இப்பதான் பார்த்தோம். நல்லவர், எல்லாரிடத்திலும் அன்பு கூறுகிறவர், எல்லாரிடத்திலும் அன்பாகவே காரியங்களை செய்கிறவர், எல்லாரிடத்திலும் நன்மைகளை செய்கிறவர், எல்லா விதமான பலவீனங்களை நீக்குகிறவர். இப்படிதான் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் எருசலேம் தேவாலயத்தில் ஒரு நாள் இயேசு அடித்து துரைச்சி எல்லாவற்றையும் எல்லா சவுக்கை உண்டு பண்ணி எல்லாவற்றையும் அடித்து துரத்துகிறார். ஏன் இந்த காரியத்தை இயேசு செய்யணும்? ஏன் செய்யணும்? அது போல வாசிங்க அந்த வசனத்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 13 வாசிப்போம். பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்போது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள். அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவருடைய காசுக்கார உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்திற்கு புறம்பே துரத்தி விட்டு. ஏன் இது ஒரு இயேசு இவ்வளவு கடினமா செய்கிறார்? ஃபுல்லா அந்த எருசலேம் தேவாலயம் வாசல்ல முழுவதும் ஒரே இறைச்சலும் சத்தமா இருக்கு. ஒரே அந்த காசுக்காரருடைய அந்த ஆடுகளை மாடுகளை விற்கிறவர்கள் ஒரே இறைச்சல் பண்றாங்க. தேவனுடைய நாமம் இதனால் தூஷிக்கப்படுகிறது. அந்த இடத்துல இயேசு, கவனிங்க, இயேசு அன்புள்ளவர் தான், எல்லாவற்றிலும் இரக்கம் உள்ளவர் தான். அந்த இடத்துல போய் இயேசு இந்த காரியத்தை செய்தாம, அருமையான சகோதரர்களே, இந்த கடையெல்லாம் காலி செய்யுங்கள், தயவு செய்து நீங்கள் காலி செய்து வெளியே போங்கள் அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? இயேசு, போங்கப்பா, போங்க ஐயா, போதகரே போங்க, இங்கே நாங்கள் வேலையை பார்க்க விடுங்களே, நாங்களே வேலையை, நாங்கள் பிஸ்னஸ் காலிலேருந்து எதுவும் ஆகலை, நாங்களே பார்த்துட்ருக்குறோம், போங்க போங்க வேலையை பார்க்க போங்க சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்களா? சில இடங்களிலே கடிந்து கொள்ளுதல் அவசியம் என்று இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிறார். எல்லா இடத்திலும் இயேசு பொறுமை உள்ளவராக தான் இருந்தார். ஆனால் இந்த இடத்துல ஏன் அந்த காரியத்தை கடிந்து கொள்ளுதலை மிகவும் அதிகமாக ஏற்படுத்தினார்? கயிற்றினால் ஒரு சவுக்கே உண்டு பண்ணிட்டார், புடின்னு பிடிச்சிட்டார், அடிச்சு எல்லாரும் வெளியில துரத்துறார். காரணம் என்ன? காரணம் என்ன? சபை பரிசுத்தப்படுத்த வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், என்னுடைய பிதாவின் வீட்டை கள்ளர் குகையாய் மாற்றாதிருங்கள். அது அந்த ஆலயமா இருந்தாலும் சரி, இந்த ஆலயமா இருந்தாலும் சரி, விஷயம் ஒண்ணுதான். இந்த ஆலயத்துல பிசாசு உள்ள வந்தானா, கவனிங்க, அந்த கடிந்து கொள்ளுதல் என்கிற காரியம்தான் இந்த கள்ளர் குகை. பிசாசு திருடனாகி அந்த கள்ளர், அந்த பிசாசு அவனுடைய கூடாரமாய் இது இராதபடிக்கு அந்த கடிந்து கொள்ளுதல் என்கிற காரியம் இந்த பிதாவினுடைய வீட்டை, ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தும். அல்லேலூயா. அவர் அடிச்சு வெளியில் துரத்தணும். அடுத்தது என்னாச்சு? எருசலேம் தேவாலயம் முழுவதும் சத்தமே இல்லாம கர்த்தருக்குரிய பரிசுத்தமாய் மாறி போனது.
அல்லேலூயா. மாறுச்சா இல்லையா? அப்ப அந்த இடத்துல இயேசு போய் தான் பொறுமை உள்ளவராய், அந்த இடத்துல அன்புள்ளவராய் காரியங்களை சொல்லியிருந்தார், நான் செய்தே இருக்க மாட்டான். எல்லாரும் என்ன பண்ணுவான்? பரிசேயரை நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், நான் ஆசாரியை கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், அந்த காரியத்தை எடுத்திருப்பான். ஏன்னா அது மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இருக்குது. நான் ஆசாரியை கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், பரிசேயரை கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், இப்படியா பேசிக்கிட்டே இருந்திருப்பான். கடைசி வரைக்கும் காரியம் நடந்திருக்காது. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப தேவன் நம்முடைய சுதந்திரமாக இருக்கிறார் என்றால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் ஒன்று உண்டு. நான் எதிலும் குறை உள்ளவனாய், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமானாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலும் நான் குறை உள்ளவனாய் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நான் நிறைவுள்ளவனாய் எல்லாவற்றிலும் மேன்மை உள்ளவனாய் இருப்பதையே தேவன் விரும்புகிறார். ஆமென் சொல்ல மாட்டோமே? அப்போ என்னை பரிசுத்தப்படுத்தும்படியாகவே, என்னை தூய்மைப்படுத்தும்படியாகவே கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதல் எண்ணத்தில் வருகிறது. அல்லேலூயா. அப்போ கவனிங்க, நான் பாலை மாத்திரம் குடித்து ஆவிக்குரிய வளர்ச்சியே இல்லாமல் நான் தேவனுக்குரியவன் என்று சொல்வது தெய்வ சித்தம் அல்ல. அல்லேலூயா. அப்ப எப்படிங்க இருக்கணும்? நான் இயேசுவின் பிள்ளை, கிறிஸ்துவின் பிள்ளை அப்படின்னு சொன்னா கவனிங்க, நம்முடைய சபையோட தரிசனம் அதுதான். ஒரு புதுசா ஒரு விசுவாசி உள்ள வராங்க அப்படின்னா 10 வருஷம் ஆனாலும் அவங்க விசுவாசியாகவே இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? 10 வருஷம் ஆனாலும் விசுவாசியாகவே இருக்கக்கூடாது. விசுவாசி சீஷர்களாய் மாற வேண்டும், சீஷர்கள் ஊழியர்களாய் மாற வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டோமே? அல்லேலூயா. நம்முடைய ஊழியம் அதுதான். இன்றைக்கு இருக்கிறாங்க நம்ம தம்பிமாரெலாம் இருக்கிறாங்க, வாலிபர்களாய் உள்ள வந்தாங்க, சீஷர்களாய் மாறினாங்க. இன்றைக்கு அநேக சபைகளை ஊழியர்களாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். எங்க பாதி பேர் காணாமல் போயிட்டாங்க. எங்க போனாங்க? எல்லாரும் 3 சபைகள் நடத்துவதற்கு ஆளுங்க போயிட்டாங்க. எல்லாரும் உள்ள எப்படி வந்தாங்க? எல்லாம் விசுவாசிகளா வந்தவங்க இன்னைக்கு ஊழியராக கர்த்தர் மாத்திட்டார். இருக்கிறார் பாருங்க, பாஸ்டர் இருக்கிறார். காரணம் என்ன? உள்ள ஒரு வாலிபனா உள்ள வந்தார். ஒரு வாலிபனா உள்ள வந்த ஒரு வாலிபன் தான், வாலிப பிள்ளைகள் தான், தம்பி எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு வாலிபனா உள்ள வந்தவங்க வாலிபனாவே இருந்து, நான் வாலிபனாய் சபைக்குள்ளே வந்தேன், வாலிபனாகவே இருந்தேன், வாலிபனாக ஒரு நாள் மரித்து போனேன். அது கர்த்தருக்கு பெரிய மேல். அது ஆவிக்குரிய வளர்ச்சியா இருக்குமா? அப்ப நல்லா கவனிங்க, தேவன் நம்மிடத்தில் கேட்கிற காரியம், நம்மிடத்தில் விரும்புகிற காரியம், தேவனுடைய காரியத்திலே ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நாம் நிறைவுள்ளவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. யாரை போல? யாரை போல? கிறிஸ்துவை போல. வாசிங்க இந்த வசனத்தை. கிறிஸ்துவை போல நான் எப்படியாய் மாறணும்? வாசிங்க எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:11 வாசிப்போம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரை. போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும். ஆமென் சொல்லுவோமே. எப்படியா மாறணுங்க? ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்கணும்? ஆவிக்குரிய வளர்ச்சியில் எப்படி இருக்கணும்? நான் குழந்தையாகவே இருக்கக்கூடாது. நான் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே கிறிஸ்துவை போல பூரண புருஷனாய் நான் மாற வேண்டும். அல்லேலூயா. மாம்சத்திற்குரிய பிரகாரமாய் அல்ல, நான் ஆவிக்குரிய பிரகாரம். நான் 10 வருஷமா ஒரு சபையில் இருக்கிறேன்னா நான் சபையின் விசுவாசியாகவே தொடர்ந்து கொண்டு இருக்கிறேன். அது தேவ சித்தம் அல்ல, தேவனுக்கு பிரியமானதும் அல்ல. ஏனென்றால் அப்போஸ்தலர்கள் நாட்களிலே பேதுரு எழுந்து பிரசங்கிக்கிறார். ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க விசுவாசிகளாகவே கடைசியாக இருக்கிறாங்களானா இல்லை. அடுத்த ஒரு 2-3 அதிகாரத்தில் பாருங்க, சீஷர்களின் தொகை தேசத்திலே பெருகி வளர்ந்தது. ஒரு 2 அதிகாரம் தாண்டி பாருங்க, சீஷர்களின் தொகை பெருகிற்று. இந்த சீஷர்கள் எங்கேருந்து வந்தாங்க? விசுவாசிகள் எல்லாரும், ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் சீஷர்களாய் மாறினார்கள். ஆமென் சொல்ல மாட்டோமே? அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, தேவன் நம்மிடத்தில் இதுதான் எதிர்பார்க்கிறார். நம்முடைய குறைவுகளை கர்த்தர் எப்படி நிறைவாய் மாற்ற முடியும்னா, தேவனுடைய கடிந்து கொள்ளுதலை, தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல,
என்னுடைய ஆவிக்குரிய குறைவை நான் சரி செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுவோமே. அப்போ நான் யாரை ஃபாலோ பண்ணணும்? யாரையும் ஃபாலோ பண்ண வேண்டாம். எனக்கு முன்னோடி ஒரே ஒருத்தர் தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் மாத்திரமே, வேற யாரும் கிடையாது. இயேசுவை போல, கிறிஸ்துவை போல கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் நான் ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர வேண்டும். அல்லேலூயா. அப்ப நான் ஆவிக்குரிய பிரகாரமாய் இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். நான் மாம்சத்திலே ஒருவேளை பலவீனமாக கூட இருக்கலாம், ஆனால் ஆவியிலே நான் பலனுள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்வோமே. 2 வாரம் தான் போன வாரம், அந்த 2வது வாரம் தான் அந்த செய்தி. நான் மாம்சத்திலே ஒருவேளை பலவீனமாக கூட இருக்கலாம், என்னுடைய ஆத்துமாவிலே நான் பலமுள்ளவனாய், தேவனுக்குரிய பலமுள்ளவனாய் நான் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், நம்முடைய குறைவுகளை கர்த்தர், அது என்ன குறைவுனா இருக்கட்டுங்க, பூமிக்குரிய குறைவு, ஆசீர்வாத குறைவு, எது வேணா இருக்கட்டும், கர்த்தர் இன்றைக்கு குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. அப்போ அதற்காக நான் பிரயாசப்படணும். தேவனிடத்தில் வருகிற வார்த்தைகளை கடிந்து கொள்ளுதலை நான் ஏற்றுக்கொண்டு எப்பொழுது சபை மாறுகிறதோ கர்த்தர் நிச்சயமாகவே தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வருவார். ஆமென் சொல்லுவோமே. நான் இன்னும் குழந்தை போலவே அல்ல, கர்த்தருக்குள் பூரண புருஷனாய் இயேசுவை போல, கிறிஸ்துவை போல பூரண புருஷராகும் வரைக்கும் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நான் வளர வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நிச்சயமாகவே இந்த கடைசி நாட்களிலே நான் பலவீனனாய், மாம்சத்தில் ஒருவேளை பலவீனமாக கூட இருக்கலாம், என்னுடைய ஆத்துமாவிலே ஆவிக்குரிய பிரகாரம் நான் வளர்ந்தேறுவது, கிறிஸ்துவை போல பூரண புருஷனாய் மாறுவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த கடைசி நாட்களிலே தேவனுக்குள்ளாய் உண்மையாகவே நான் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்களாய், தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய், கர்த்தருக்குள் அனுதினமும் வளரும்படியாய் பூரண புருஷராய், குழந்தைகளாகவே அல்ல, கர்த்தருக்குள் ஆவிக்குரிய பிரகாரம் பூரண புருஷனாய் நான் வளரும்படி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்குள் வளருவோம். தேவனுடைய ராஜ்யத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே இயேசு வரும்போது ஆவிக்குரிய பிரகாரம் நான் பலனுள்ளவனாய் மாறி இருக்க வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? ஆவிக்குரிய பலனை நான் பூரண புருஷனாய் மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது ரொம்ப வயதானவராக இருந்தாரோ? என்ன வயசு அவருக்கு? இயேசு மரிக்கும் போது அவருக்கு என்ன வயது? 33. நல்ல பயங்கர திடகாத்திரமான வாலிபன். அதுவும் யூதர்கள் கிட்டத்தட்ட 9 அடி, 9லேருந்து 9 அடி இருப்பாங்க. ஒரு யூத குலத்தை சேர்ந்தவர் இயேசு. பூரண புருஷனாய் இயேசு இருந்தார். போர் சேவகர்கள் அதை விட திடகாத்திரமான உடல் வலிமை உள்ளவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, மாம்சத்தின் பிரகாரம். ஆனால் அதெல்லாம் அவர் காட்ட விரும்பல. அவர் பூரண புருஷன், மாம்சத்தின் பிரகாரம் அல்ல, தேவனுடைய சித்தத்திலே அவர் பூரண புருஷனாய் இருந்தார். எத்தனை பேர் சொல்றீங்க? தேவனுடைய சித்தத்திலே, ஆவிக்குரிய பலனிலே நான் பூரண புருஷனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க, கிறிஸ்துவை போல நான் பூரண புருஷனாய் ஆவிக்குரிய விஷயத்திலே வளர வேண்டும். என்னுடைய குறைவையெல்லாம் கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். ஆமென் சொல்லுவோமே. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய குறைவையெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் கர்த்தர் நிறைவுள்ளவராய் மாற்றுவார். தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம், தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருப்போம், கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்வோம், கிறிஸ்துவை போல பூரண புருஷராய் வளருவோம், கர்த்தருக்குள் பலனடைவோம், கர்த்தருக்குள் பலப்படுவோம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இருக்கிற இடத்துல அப்படி எழுந்து நிற்போம். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். யாக்கோப போல நான் போராடுவேன், எலியா
எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டே யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டே யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். அண்ணால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். அண்ணால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாறுவர ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாறுவர ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். கர்மேல் பர்வத்தில் நின்றிடுவேன். அக்கினி இறங்கி வர ஜெபித்திடுவேன். கர்மேல் பர்வத்தில் நின்றிடுவேன். அக்கினி இறங்கி வர ஜெபித்திடுவேன். எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. என் எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். தாவீதை போல அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திருப்பேன். அனுதினமும் துதித்து நான் மகிழ்ந்திருப்பேன். கோலியாத்து வந்தாலும் இயேசு நாமத்தால முறியடிப்பேன். கோலியாத்து வந்தாலும் இயேசு நாமத்தால முறியடிப்பேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். நாம் யாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நன்றி. விசேஷமாய் நாங்கள் அடியார்கள் ஒன்று கூடி சேர்ந்து உம்முடைய நாமத்தை துதிக்க ஆராதிக்க தந்த பெரிதான கிருபைகளுக்காக நன்றி. இன்றைக்கும் சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் நிச்சயமாகவே எங்களுடைய குறைவை எல்லாம், இந்த பூமிக்குரிய குறைவுகள், எல்லா ஆவிக்குரிய குறைவுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கிறிஸ்துவை போல பூரண புருஷராய் நாங்கள் மாறுகிற வரைக்கும் எங்கள் ஆவிக்குரிய குறைவுகளை கர்த்தர் மாற்றுவதற்காக நன்றி அப்பா. ஆவிக்குரிய குறைவில் நாங்கள் இருப்பது உமக்கு சுத்தமானதல்ல. இன்றைக்கு ஒரு நிறைவுள்ள அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் நிறைவுள்ளவர்களாய் மாறும்படியாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அநேகரிடத்தில் இன்றைக்கு நீர் பேசியிருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம்ப்பா. தகப்பனே, ஏசப்பா சபைக்கு வந்திருக்கிற வயதான தாய்மார்கள் தகப்பன்மார்களுக்காக நன்றி. கர்த்தருடைய பலவீனங்களை, எல்லா சுகவீனங்களையும் இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் மாற்றி போடுங்க, பலனடைய செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக, கணவன் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா ஏசப்பா பிள்ளைகள் கைட்டு செய்கிற ஒவ்வொரு வேலைகள், ஒவ்வொரு பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம்.
ஏசப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வாலிப பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு தேவையான ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. ஆசீர்வதித்து அவர்கள் தேவைகளை சந்திக்க கனப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்கப்பா. இம்மட்டுமாய் கைவிடாத எபினேசர் இனியும் தாங்கி நடத்துங்க. விசேஷமாய் இந்த வாரத்தில் வரப்போகிற அந்த புதிய மாதத்திற்காக நன்றி. இந்த புதிய மாதத்திலே புதிய வாக்குத்தத்தங்கள், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய கிருபைகளோடு நாங்கள் நுழைய கர்த்தர் உதவி செய்யுங்க. ஏசப்பா உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. வருகிற வாரம் முழுவதுமாய் உம்முடைய கிருபை, சமூகம், பிரசன்னம், அபிஷேகம், வல்லமை எங்களை பிரியாமல் காத்து வழி நடத்தட்டும். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பலப்படுத்துங்க. மேலான நன்மைகள், கிருபைகள் தொடரட்டும். உம்முடைய வருகைக்காய் ஒவ்வொரு நாளும் அடியார்களை தகுதிப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. நாங்கள் மற்றவர்களை ஆயத்தப்படுத்த எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. கிருபையும் நன்மையும் பிள்ளைகளை தொடரட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.